ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான சில கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் கொசுக்களை எப்படி நம்ம வீட்டு பக்கம் அண்டை விடாமல் பண்ணுறதுன்றதை பற்றியும் பார்க்கலாம் வாங்க. உங்களுக்கு இந்த டிப்ஸ்லாம் பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு டிப் என்னன்றதை பார்க்கலாம் வாங்க. நம்ம வீட்டில் கிரேவி ஏதாவது செய்வோம், குருமா, சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, மீன் குழம்பு இதெல்லாம் வைக்கும்போது அதனுடைய கவுச்சி ஸ்மெல் அந்த பாத்திரத்தில் அப்படியே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்க ஆயிலும் அந்த பாத்திரத்தில் அப்படியே ஒட்டிகிட்ருக்கும். இதை கழுவுறதுக்கு நம்மளுக்கு ரொம்பவே சிரமமாக இருக்கும். அதுக்கு நம்ம டீ போட்டுட்டு தூக்கி போடக்கூடிய அந்த டீ தூள் இருந்தாலே போதும். இதுக்கு நீங்கள் காஃபி தூள்னா கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதை நீங்கள் அந்த பாத்திரத்தில் போட்டு நல்லா தேய்ச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா டிஷ்வாஷ் லிக்விட் போட்டு கழுவுனீங்கன்னா பாத்திரம் ரொம்ப சுத்தமாக ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கிற ஸ்மெல்லும் இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு எனக்கு. இதனால் நம்மளுக்கு தண்ணி செலவும் மிச்சமாகும், வேலையும் சுலபமாக முடியும். இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு சுத்தமாக இருக்குது அப்படின்ட்டு. நீங்கள் இதுக்கு தூக்கி போடக்கூடிய அந்த டீ தூள்லையும் இல்லை காஃபி தூளையும் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும். இதுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு ஏதாவது இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம மார்க்கெட்லேருந்து கொஞ்சமாக கருவேப்பிலை கொத்தமல்லி வாங்கிட்டு வருவோம். அந்த மாதிரி வாங்கிட்டு வர கருவேப்பிலை கொத்தமல்லியை ஃப்ரிட்ஜு இல்லைனாலும் இல்லை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணாமல் நம்ம 2 நாளைக்கு வெளியிலே வச்சுருக்கலாம் அப்படின்னு நினச்சாலும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துகிட்டு அதில் அதனுடைய வேர்கள் மூழ்கிற அளவுக்கு வச்சு விட்டிங்கன்னா அந்த கருவேப்பிலை கொத்தமல்லி 2 நாள் ஆனாலும் வாடாமல் அப்படியே இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நம்ம வெங்காயம் அரிஞ்சால் கண்ணெரியும் அப்படின்றதுக்காக அதுக்காக நம்ம நிறைய வழிகளை பின்பற்றுவோம். அதில் ஒன்று தான் நம்ம தண்ணியில் போட்டு வைப்போம். அந்த மாதிரி தண்ணியில் போட்டு வைக்கும்போது அதிக அளவு தண்ணி யூஸ் பண்ணாமல் கொஞ்சமான அளவு இதை மாதிரி ஆழமான பாத்திரம் எடுத்துக்கிட்டு அதில் 1 டம்ளர் அளவு மட்டும் தண்ணி ஊற்றி வச்சிங்கன்னா அதில் போடக்கூடிய அந்த வெங்காயத்தை அதில் சட்டுன்னு ஊறி வந்துடும். உடனே நம்மளுக்கு அரியறதுக்கும் ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ என்னன்றதை பார்க்கலாம் வாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம உப்புமாவோ குழம்போ இல்லை வேறு ஏதாவது கிரேவியோ இது மாதிரி நம்ம செய்யும்போது அதில் உப்பு கொஞ்சம் அதிகமாகிடுச்சுன்னா அந்த உப்பை எப்படி நம்ம கரெக்ட் பண்ணுறது அப்படின்னா, நம்ம இந்த மாதிரி ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு அதில் போடும்போது அந்த உப்பு எல்லாத்தையுமே அந்த உருளைக்கிழங்கு அப்சர்வ் பண்ணிடும். இதுக்கு உருளைக்கிழங்கு தான் போடணும்னு இல்லை, நீங்கள் வெங்காயமோ இல்லை கேரட்டு மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா அதை எடுத்து போட்டுட்டு நம்ம அந்த கிரேவியை டேஸ்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அதில் உப்பே இருக்காது. ட்ரை பண்ணி பாருங்கள். சில சமயம் கிளைமேட் சேஞ்சினாலேயும் இல்லை உடம்பு சரியில்லை ஜுரத்தினாலேயோ இல்லை வேலைகள் பலுவினாலேயோ நமக்கு சில வலிகள் ஏற்படும். அந்த மாதிரி கை வலி கால் வலி ஏற்படும் போது அதுக்கு நம்ம வேலை செஞ்சிட்ருக்கும்போதே அதுக்கு நிவாரணம் பெறணும் அப்படின்னா நம்ம தோசைக்கல்லில் சூடான தோசைக்கல்லில் ஒரு டவலை போட்டு வச்சுட்டு அதை எடுத்து நம்ம ஒத்தடம் கொடுத்துட்டு வரலாம். அதே மாதிரி நமக்கு தலைவலி அதிகமாக இருந்தாலும் இந்த முறையில் நம்ம ஒத்தடம் கொடுக்கும்போது தலைவலியும் போகும். அதே சமயம் நம்ம கோல்டால் வீசிங் மாதிரி எதனா இருந்தாலும் அதுக்கும் இந்த மாதிரி ஒத்தடம் கொடுத்தோம்னா நம்மளுக்கு ரொம்ப நல்ல வலி நிவாரணியாக இருக்கும். சிலருக்கு தைலம் தடவுறது பிடிக்காது, அதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி செய்யலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் டிப்பு, நம்ம கிச்சனில் எப்போதுமே இந்த மாதிரி ஒரு சுத்தமான ஒரு டவல் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வேலை சட்டுன்னு முடிஞ்சிடும். நம்ம பாத்திரங்களை கழுவின பிறகு அந்த பாத்திரங்களை கவுத்து வச்சுட்டு கொஞ்ச நேரம் பொறுத்து பார்த்திங்கன்னா அதில் சின்னதாக நீர்த்துளிகளோட அடையாளம் மாதிரி படிஞ்சு இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற நீர்த்துளிகள் படாமல் இருக்கிறதுக்கு, உப்பு கரை மாதிரி படியாமல் இருக்கிறதுக்கு நம்ம பாத்திரம் கழுவின உடனேவே இந்த மாதிரி ஒரு தூய்மையான டவலை வச்சு சுத்தமான டவலை வச்சு தொடச்சி எடுத்துட்டோம்னா பாத்திரம் சீக்கிரம் காஞ்சிடும், நம்ம வேலையும் சீக்கிரமாக முடிஞ்சிடும். பாத்திரம் கழுவின கொஞ்ச நேரத்துலேயே அந்த பாத்திரத்தை எடுத்து அந்தந்த இடத்துல அடுக்கி வச்சிடலாம். நெக்ஸ்ட் டிப்பு, நம்ம எண்ணெய் கடாயிலேருந்து எண்ணெய் எடுத்து ஊற்றுறதுக்காக இந்த மாதிரி சின்ன டீஸ்பூன் போட்டு வைப்போம். இல்லை சட்னி இல்லை சாம்பார்லலாம் சின்ன கிண்ணமாக இருக்குதுன்றதுக்காக இந்த மாதிரி சின்னதாக ஒரு டீஸ்பூன் போட்டு வைக்கும்போது, சின்ன கரண்டியோ போட்டு வைக்கும்போது அது அந்த பாத்திரத்துக்குள்ளேயே போய் விழுந்துடும். அது மாதிரி விழாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்ட் எடுத்து அந்த கரண்டியில் இல்லைனா டீஸ்பூனில் மேலே இது மாதிரி போட்டு விட்டுட்டு அந்த பாத்திரத்தில் வச்சிங்கன்னா அந்த டீஸ்பூன் அந்த பாத்திரத்துக்குள்ளே போகாது. ட்ரை பண்ணி பாருங்கள். இதனால் உங்களுக்கு இனிமேல் சின்ன பாத்திரத்தில் பெரிய கரண்டி போட வேண்டிய அவசியமே இருக்காது.
நெக்ஸ்ட் ஒரு அட்டகாசமான டிப்ஸுங்க. இந்த டிப்ஸு உண்மையிலேயே நான் ஃபஸ்ட் டைம் இதை ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்பவே நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துச்சு. அதாவது நம்ம காலையில் மாலையில் 2 வேளையுமே நம்ம வீட்டில் அழையா விருந்தாளியாக வரக்கூடிய இந்த கொசுக்களை ஓட விரட்டுறதுக்கு இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த டிப்ஸால் உங்களுக்கு எந்த வித சைட் எஃபெக்டும் இருக்காது. அதுக்கு நான் எடுத்துக்கிட்ட பொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா அமிர்தாஞ்சன் தான். நீங்கள் இந்த அமிர்தாஞ்சன் தான் எடுக்கணும்னு இல்லை, நீங்கள் விக்ஸோ இல்லை நீங்கள் உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய எந்த விதமான தைலமாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். ரொம்பவே பயனுள்ளதாக இருந்துச்சு இந்த டிப்ஸு. இதனால் எந்த ஒரு சைட் எஃபெக்டும் உங்களுக்கு இருக்காது. இது கூடவே இந்த ஒரு பொருளையும் எடுத்துக்கோங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் பூஜைக்காக பயன்படுத்தக்கூடிய இந்த கூட சாம்பிராணி வத்தி தான். இதுக்கு பதிலாக நீங்கள் ஊதுவத்தி கூட பயன்படுத்திக்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய கொசுக்களை விரட்டுறதுக்கான ஒரு டிப்ஸுகளை போட்டிருக்கேன். அதையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உண்மையிலேயே இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இதுக்காக நம்ம ஆல் அவுட்டு, மார்டின்னு, குட் நைட் இதெல்லாம் வாங்க வேண்டாம். இது ஒன்றே போதும். விளக்கேற்றுறது இது மாதிரிலாம் கூட நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். அதெல்லாம் விட இது உடனடி எஃபெக்ட் கொடுத்துச்சு. இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நம்ம வீட்டில் யூஸ் பண்ணக்கூடிய இந்த தைலத்தை இந்த சாம்பிராணி வத்தியில் பூசி விட்டுடுங்க. உள்ளேயும் மேலேயும் கூட பூசி விட்டுடலாம். இந்த மாதிரி பூசி விட்டுட்டு இதை ஏற்றி எங்கெங்கெல்லாம் கொசு வருமோ அந்த இடங்களில் நீங்கள் இதை வச்சு விடுங்க. இந்த அழையா விருந்தாளி கொசுக்களால் ரொம்பவே தொல்லையாக இருக்குது. இதனால் நைட்டில் தூக்கமும் வரமாட்டேங்குது. அதே சமயம் இந்த கொசுக்கள் கடிக்கிறதுனால நம்ம குழந்தைங்களுக்கும் ஆகட்டும் நம்மளுக்கும் ஆகட்டும் நிறைய உடல் உபாதைகள் ஏற்படுது. அதனால் நம்மளுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடிய இந்த கொசுக்களை நம்ம வீட்டு பக்கம் வரவிடாமல் செய்யறது நம்மளுடைய முக்கியமான வேலையாகும். அதுக்கு நம்ம இந்த டிப்ஸை பயன்படுத்துறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டிப்ஸால் உங்களுக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்டும் இருக்காது. நாம் கொசுக்களை விரட்டுறதுக்காக இந்த மாதிரி ஏதாவது புகை போடும்போது அதனால் சுவாச பிரச்சனை வரும். ஆனால் இந்த மாதிரி முறையில் செய்யும்போது எந்த ஒரு சுவாச பிரச்சனையும் ஏற்படாது. இந்த புகையால் நம்மளுக்கு மூச்சு திணறல் ஏதாவது வருமா அப்படின்னா வராது கண்டிப்பாக. ஏன்னா இதில் நம்ம கலந்துருக்க பொருள் பார்த்திங்கன்னா நம்ம வலிக்காக யூஸ் பண்ணக்கூடிய தைலம்தான். இதுக்கு நீங்கள் விக்ஸு இல்லை அமிர்தாஞ்சன் எது வேணாலும் எடுத்துக்கலாம். இப்போ இந்த விக்ஸ் தடவைன இந்த சாம்பிராணி வத்தியை நம்ம ஏற்றிட்டு ஒரு சிரட்டையில் வச்சுக்கோங்க. இந்த சாம்பிராணி வத்தியை எதுக்கு நம்ம சிரட்டையில் வைக்கிறோம் அப்படின்னா நம்ம வைக்கக்கூடிய சாம்பிராணி வத்தியோட அந்த சாம்பல் அந்த சிரட்டையிலேயே விழுந்துடும். நம்ம எடுத்து போடுறதுக்கும் வசதியாக இருக்கும். அதிகமான அளவு கொசுக்கள் வருதோ அந்த இடத்துல நீங்கள் இதை வச்சு விட்டுட்டிங்கன்னா அந்த விக்ஸோட அமிர்தாஞ்சனோட வாசனைக்கு அந்த கொசுக்கள் ஒன்று கூட நம்மக்கிட்ட வராது. ரொம்பவே எஃபெக்டிவாக இருந்துச்சு. நான் ஃபஸ்ட் டைம் இதை ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இந்த கூடவத்தியை ஏற்றும் போது அதில் இருக்க அமிர்தாஞ்சன் உருகி நம்மளுக்கு நல்ல ஒரு வாசனையை கொடுக்குது. இதனால் எந்த ஒரு சுவாச பிரச்சனையும் வராது. பயப்படாமல் இதை யூஸ் பண்ணலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது யூஸ் ஆகும் அப்படின்னா நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. இனிமேல் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் கொசுக்கடி இல்லாமல் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக தூங்கலாம். இது இந்த வாட்டி பாப்பா செஞ்ச புது டிசைன் சில்க் த்ரெட் ஒர்க்கு பேங்கிள்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் கமெண்ட்டில். இந்த டிப்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா ஒரு லைக் அண்ட் ஷேர் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.